விசாரணைங்கிறது நாங்கள் எப்போவுமே அதை ஏற்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது, ஒரு அவமதிப்பாக நான் பார்ப்பேன். அண்ணன் சீமான் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுக்கு சொம்பு தூக்குற வேலையை ஆரம்பிச்சிட்டாப்புல. கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காப்புல. ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சிபிஐ விசாரணை நாங்கள் ஏற்க மாட்டோம், இது ஒரு தமிழருக்கு அவதூறுக்கு அவமதிப்பு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உண்மையிலே மக்களுக்கான தலைவன்னா, அதேமாதிரி கரூர் மக்களுக்கு நீதி கிடைக்கும்னா தாராளமாக சிபிஐ விசாரணை துவங்கட்டும், கரூர் மக்களுக்கு நீதி கிடைக்கணும், யார் மேலே தவறு இருக்குன்னு கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தேன்னா உண்மையிலே மக்கள் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிப்பாங்க. ஆனால் அதை விட்டு திமுகவுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி அவங்க திமுக எதிர்க்கிற மாதிரி நீங்கள் சிபிஐ விசாரணை எதுக்குறீங்க? உண்மையிலே உங்கள் கட்சியில் தொண்டர்கள் எல்லாமே உங்களுக்கு உண்மையில கோபமாக பாதி பேர் கட்சியிலேருந்து விலகிட்டு இருக்காங்க. ஏன்னா தளபதி விஜய் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்ன வரைக்கும் உங்களுக்கு தளபதி விஜய் மேலே வெறுப்பு. எப்படியா அந்த வெறுப்புக்காண்டி காட்டணுக்காண்டி பழி வாங்கினதுக்காண்டி இப்போ திமுகவுக்கு முட்டு கொடுக்க வேலை ஆரம்பிச்சிட்டிங்க. உண்மையிலே உங்களை யாருமே மதிக்கவும் மாட்டாங்க. இந்த 2026 தேர்தலில் உங்களை உண்மையிலே டெபாசிட் இலக்க வைப்பாங்க. எப்படியும் நீங்கள் 2026 தேர்தலில் நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் எதுவுமே சொல்லலைங்க, அப்படி ஒரு மாற்றி பேசுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க மாட்டீங்க. எப்படி நீங்கள் தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் மாறுவீங்க தெரியும்.